முதுநிலை நீட் தேர்வு மையங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் முதுநிலை நீட் தேர்வு எழுத தமிழ்நாட்டிலேயே மையங்கள் ஒதுக்கப்படும் என்று தேசிய தேர்வு வாரியம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் ஏற்கனவே தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது தேர்வு மையங்கள் தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கப்படும் என்று தேசிய தேர்வுகள் வாரியம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக திமுக எம்பி வில்சன் தேர்வு வாரியத்திற்கு அளித்த கோரிக்கையை ஏற்று தற்போது இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எம்பிக்களின் கோரிக்கையை ஏற்று தேர்வு மையங்களை தேசிய தேர்வுகள் வாரியம் மாற்ற இருக்கிறது. முதுநிலை நீட் தேர்வு மையங்கள் தற்போது தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கப்படும் என்று தேசிய தேர்வுகள் வாரியம் அறிவித்திருக்கிறது. ஆந்திராவில் தேர்வு எழுதவிருந்த பெண் மருத்துவர்கள் பலருக்கும் தமிழ்நாட்டிலேயே மையம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 31ஆக இருந்த தேர்வு மையங்கள் 17ஆக குறைக்கப்பட்டதே வெளி மாநிலங்களில் மையம் ஒதுக்க காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட 4 மையங்களில் ஒன்றை ஒதுக்காமல் வேறு மாநிலங்களில் மையம் ஒதுக்கப்பட்டது. மையங்கள் மாற்றப்பட்டது குறித்து தேர்வு எழுதும் மருத்துவர்களுக்கு இமெயில் மூலம் தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தேசிய தேர்வுகள் வாரியம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் முதுநிலை நீட் தேர்வு எழுத தமிழ்நாட்டிலேயே மையம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தேசிய தேர்வுகள் வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டிலேயே மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக திமுக எம்பி வில்சன் அளித்த கோரிக்கையை ஏற்று தற்போது இந்த மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. எம்பிக்களின் கோரிக்கையை ஏற்று தேர்வு மையங்களை மாற்றி தேசிய தேர்வுகள் வாரியம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. திருச்சி மற்றும் அரியலூரைச் சேர்ந்த மருத்துவர்களுக்கு ஆந்திர மாநிலம் கர்னூலில் மையம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மற்றும் திருச்சியில் அவர்களுக்கான தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. ஆந்திராவில் தேர்வு எழுதவிருந்த பெண் மருத்துவர்கள் பலருக்கும் தமிழ்நாட்டிலேயே மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 31ஆக இருந்த தேர்வு மையங்கள் 17ஆக குறைக்கப்பட்டதே வெளி மாநிலங்களில் மையம் ஒதுக்க காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்வு விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட 4 மையங்களில் ஒன்றை ஒதுக்காமல் வேறு மாநிலங்களில் மையம் ஒதுக்கப்பட்டது. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் முதுநிலை நீட் தேர்வு எழுத தமிழ்நாட்டிலேயே மையம் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தேசிய தேர்வுகள் வாரியம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மருத்துவர்களுக்காக எம்பிக்கள் வில்சன், சச்சிதானந்தம் ஆகியோர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது தேசிய தேர்வுகள் வாரியம் இந்த மாற்றத்தை மேற்கொண்டிருக்கிறது. எம்பிக்களின் கோரிக்கையை ஏற்று தேசிய தேர்வு வாரியம் தேர்வு மையங்களை மாற்றி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. திருச்சி மற்றும் அரியலூரைச் சேர்ந்த மருத்துவர்களுக்கு ஆந்திர மாநிலம் கர்னூலில் மையம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கரூர் மற்றும் திருச்சியில் அவர்களுக்கான தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவில் தேர்வு எழுதவிருந்த பெண் மருத்துவர்கள் பலருக்கும் தமிழ்நாட்டிலேயே தற்போது மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 31ஆக இருந்த தேர்வு மையங்கள் 17ஆக குறைக்கப்பட்டதே வெளி மாநிலங்களில் மையம் ஒதுக்க காரணம் என்றும் தேசிய தேர்வுகள் வாரியம் குறிப்பிட்டுள்ளது. தேர்வு விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட 4 மையங்களில் ஒன்றை ஒதுக்காமல் வேறு மாநிலங்களில் மையம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல் தேர்வு எழுதும் மருத்துவர்களுக்கு இமெயில் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய தேர்வுகள் வாரியம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் முதுநிலை நீட் தேர்வுக்கான மையங்கள் தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தேசிய தேர்வுகள் வாரியம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக எம்பிக்கள் வில்சன் மற்றும் சச்சிதானந்தம் ஆகியோர் அளித்த கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக எம்பி வில்சன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மருத்துவர்கள் சிரமப்படாமல் இருப்பதற்காக நீங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று தற்போது தேசிய தேர்வுகள் வாரியம் தமிழ்நாட்டிலேயே முதுநிலை நீட் தேர்வுக்கான மையங்களை மாற்றி அமைத்திருக்கிறது. உங்களுடைய பார்வை சார். இந்த ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் ஆபீசர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ரெப்ரசன்டேஷனும் கொடுத்திருந்தாங்க. பிளஸ் மாணவர்கள் நிறைய பேர் என்னுடைய இதுல இமெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வைங்க, ரொம்ப சஃபர் பண்றோம், 1000 கிலோமீட்டருக்கு வெளியில தள்ளி வச்சிருக்காங்க எக்ஸாமினேஷன்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த எக்ஸாமினேஷன். இப்போ கடைசியா 11th ஆகஸ்ட் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த 1000 கிலோமீட்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் நம்ம கேண்டிடேட்னு சொல்லுவோம்.
அந்த டாக்டர்ஸ் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் எக்ஸாமினேஷன் எழுதும்போது அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுகிறது. முந்தின நாள்ல போய் அவங்க வந்து எடுக்கணும், ரூம்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி மறுநாள் போய் எக்ஸாம் எழுதணும். இதுதான் வந்து அட்லீஸ்ட் 2 நாள் தேவைப்படுது. இப்ப அந்த 2 நாளுக்கு வந்து இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளி மாநிலத்துல போய் அவங்களை வந்து ஒரு லாட்ஜோ இல்ல ஒரு ஹோட்டல்லையோ ரூம் எடுத்து தங்கி அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி அது வந்து எக்ஸாம் எழுதுறது பாத்தீங்கன்னா காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. இப்போ மினிமம் ஒரு 15,000 12,000 இருந்து 15,000 ஒரு மாணவர்களுக்கு செலவாகும், கேண்டிடேட்டுக்கு செலவாகும். அது மட்டும் இல்ல, ஒரு மன அழுத்தம் கொடுக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளி மாநிலத்துல போய் இந்த எக்ஸாம் எழுதுறது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கிறது. இது வந்து தேவையில்லாதது. இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் சயின்சஸ் வந்து அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு நீட்டுக்கு நம்ம அகேன்ஸ்டா இருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. நீட்டே வேணாம்னு சொல்றோம், அதுக்கான உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 259 சென்டர்ஸ் இருந்தது, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். அது வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் 180க்கு ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப திருப்பி மறுபடியும் டிராஸ்டிக்கலா இன்னொரு 17 வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து தேவையில்லாம இந்த கேண்டிடேட்ஸ் வந்து வெளியூருக்கு அனுப்பி அவங்க வந்து அந்த எக்ஸாமினேஷன் எழுத வேண்டியது வந்து இந்த எக்ஸாமினேஷனுடைய ஒரு மெரிட்ன்ற நீங்க டிட்டர்மைன் பண்ற ஒரு நோக்கமே அது வந்து எஃபெக்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் எக்ஸாமினேஷன்ல குளறுபடிகள் இருக்கிறது. இது வந்து இந்த தேவையில்லாதது. இன்ஃபேக்ட் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர் வார்த்தையில சொல்லணும்னா, எக்ஸாமினேஷன் இஸ் சம்திங் குவைட் டிஃபரெண்ட் ஃப்ரம் எஜுகேஷன், பட் இன் த நேம் ஆஃப் ரைசிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் யூ ஆர் மேக்கிங் த எக்ஸாமினேஷன் சோ இம்பாசிபிள் அண்ட் சோ சிவியர் that the backward communities which have hitherto not had the chance of entering the portals of university are absolutely kept out. அதாவது இந்த எக்ஸாமினேஷனால இவங்க வந்து இந்த பேக்வர்ட் கிளாஸ், பின்தங்கிய வகுப்பினர், அடிமட்டு தட்டு மக்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே நுழையாதபடி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம்னு அவர் டாக்டர் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நான் வந்து நேற்றுக்கு வந்து யூனியன் ஹெல்த் மினிஸ்டரை பார்க்கும்போது அவர் சொன்ன இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் அஜிடேட்டடா இருக்காங்க, தமிழ்நாட்டுல வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அஜிடேட்டடா இருக்காங்க. நீங்க வந்து இட் மே எரப்ட் இன்டு அண்ட் ஸ்ட்ரைக் அண்ட் அதர் எஜுகேஷன். நீங்க வந்து யூ ஹேவ் டு டேக் இமிடியட் ஸ்டெப். அது மட்டும் இல்ல, என்னுடைய ரெப்ரசன்டேஷன்ல கேரளால வயநாடு இந்த இதனால நேச்சுரல் டிசாஸ்டர், அது மட்டும் இல்லாம ஹிமாச்சல் பிரதேஷ்ல அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் ஆன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்க போய் எக்ஸாம் எழுதுவாங்க? ஸ்டூடெண்ட்ஸே காணல, இப்போ எப்படி எக்ஸாம் எழுதுவாங்க? கம்ப்ளீட்டா டிஸ்லோகேட் ஆயிருக்குன்னு சொன்ன உடனே அவருடைய ஒரு பிரைவேட் செக்ரட்டரியை கூப்பிட்டு அதை இமிடியேட்டா சார் ஐ வில் டேக் ஆக்ஷன், ஐ வில் லுக் இன்டு திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி அவர் சில வாய்மூலியமா வந்து உத்தரவு பிறப்பித்தாரு. ஸோ அதோடைய இதுனா கான்ஃபிடன்ஸ்னால இப்போ நான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி வந்து சில மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று. உண்மையிலே இந்த கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க பட போற அந்த மன உளைச்சல் வந்து அது எந்த விதத்திலையும் நம்ம வந்து காம்பன்சேட்டே பண்ண முடியாது. எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனாலும் சரி, இங்க போய் ரூம் எடுத்து தங்கி இல்ல டே ஃபுல்லா அவங்க டிராவல் பண்ணி நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி போய் ரீச் ஆகி அவங்க எக்ஸாமினேஷன் எழுதுனாங்கன்னா இது இஸ் நாட் எ ரியல் எக்ஸாமினேஷன். அவங்க நினைக்கிற அவங்க வார்த்தையில இட் வில் நாட் டிட்டர்மைன் த ரியல் மெரிட். அதுதான் அந்த ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்தேன். அது வந்து இமிடியேட்டா உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னா அது அதன்படி அவங்களுடைய பிரைவேட் செக்ரட்டரியில சொன்னாங்க. இதான் விஷயம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.